வெல்கம் டு Raghulan. நம்ம இந்த லூவர் மியூசியமில் இருக்கோம். இந்த லூவர் மியூசியம் அப்படின்றது வந்து பாரிஸில் ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன் இது. இதை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து உலகத்திலே அதிகமாக விசிட் பண்ணுற மியூசியமில் இது ஒன்று. கிட்டத்தட்ட 18 மில்லியன் பீப்புள் வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து சைனாவோட மியூசியம் இருக்குது. இது மொத்தமாக வந்து 15 ஏக்கருங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நாங்கள் நடுவில் இருக்க இந்த பிரமிட் இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 5 இருக்குது. எல்லாம் இதே சைஸ் கிடையாது, சின்னது, பட் மொத்தம் 5 பிரமிட் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மியூசியமோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானது. இங்கே பின்னாடி இருக்கிறது வந்து பேலஸ் இது. ஸோ இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டினது. 11 வருஷம் வந்து இது நெப்போலியனோட பேரில் தான் இருந்துச்சு. அந்த பேர் வந்து லூவர்ன்றதுக்கு முன்னாடி வந்து நெப்போலியன் அப்படின்ற பேரில் தான் இருந்துச்சு. நெப்போலியன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லூவர் மியூசியம் அப்படின்னுச்சு. அது எந்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். நம்மளோட எல்லா ஹிஸ்ட்ரி புக்லையும், இந்தியா ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி படிப்போம். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த டைமில் தான் வந்து இந்த லூவர் மியூசியம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உருவாச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிங்க அண்டு மினிஸ்டர்ஸு அவங்க எல்லாத்தையும் வந்து தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க பொதுமக்கள் சிவில் அண்ட்ரஸ்டில். அதில் வந்து அவங்கள்ட்ட வந்து லூட் பண்ண, அவங்கள்ட்ட வந்து வச்சுருந்த இந்த ஆர்ட் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து பொது உடைமை ஆக்கிட்டாங்க. நேஷ்னல் ட்ரெஷர் மாதிரி ஆக்கிட்டு அதை கொண்டு வந்து இந்த மியூசியமில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 15 ஏக்கருங்க. அதுக்குள்ளார கீழே வந்து பல ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ ரொம்ப உலகத்திலே பெரிய மியூசியமும் கூட இது. ஆக்சுவலி லூவர் மியூசியம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இது வந்து அபுதாபிலையும் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது இவங்களோட பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்டோடது மட்டுமே கிட்டத்தட்ட 66% ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்டோடது மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே தான் வந்து மோனோலிசா பெயிண்டிங் இருக்குது. அந்த மோனோலிசா பெயிண்டிங் வந்து இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மியூசியமில் வந்து ஒரு இட்டாலியன் ஒரு கார்பெண்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறவர் வந்து அந்த பெயிண்டிங்கை திருடிட்டு போயிட்டார். அந்த பெயிண்டிங்கை திருடிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக அந்தமாரி ஒரு பெயிண்டிங் இருக்குது, அது வந்து டாவின்சி வரைஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மோனோலிசா பெயிண்டிங் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸும் கிடையாது, அதோட வேல்யூவும் அவ்வளோ கிடையாது. அது அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பேப்லோ பிகாசோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்திலே ஃபேமஸான ஆர்டிஸ்ட். எல்லோரும் அவரையும் சந்தேகப்பட்டாங்க, அவர் தான் திருடி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சந்தேகப்பட்டாங்க. பட் ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஆள் வந்து திருடின ஆள் வந்து மார்க்கெட்டில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறப்ப வந்து மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் மோனோலிசா பெயிண்டிங் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸான பெயிண்டிங் வந்து மோனோலிசா ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த திருட்டு தான். ஏன்னா அந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவதுனால. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வார் 2 இந்த மாதிரி 2 வார் வந்து இந்த மியூசியம் வந்து சந்திச்சிருக்கு. 16th செஞ்சுரியில் வந்து இந்த என்டையர் மியூசியமே வந்து ஒரு பெரிய போர்ஷன் வந்து வாரில் வந்து ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமில் மட்டும்தான் அந்த என்டையர் மியூசியம், இது கிட்டத்தட்ட 4000 பெயிண்டிங்ஸ் இதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த டைமில் கிட்டத்தட்ட 1940s 35ல் அப்போ வந்து இந்த 4000 பெயிண்டிங்கும் வந்து இந்த மியூசியமில் இல்லாமல் வேறு இடத்துல இருந்துச்சு சீக்ரெட்டாக. அது ஆக்சுவலி வந்து ஒரு என்ன வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிக்கு வந்து ஆர்மிக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்னென்னா, உலகம் ஃபுல்லாக வந்து இருக்கிற ஆர்ட் ஒர்க்கு, ஆன்டிக்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கொள்ளடிக்கணும் அப்படின்றது தான். எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் அவங்க கொள்ளடிச்சாங்க. அந்த மாதிரி வரப்போ வந்து ஃப்ரான்ஸில் மட்டும் வந்து அந்த கொள்ளடிக்க முடியல ஜெர்மனியால். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூவர் மியூசியமில் இருக்கிற ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து சீக்ரெட்டான ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு, அது வந்து அந்த லொக்கேஷன் வந்து நிறைய பேர் சஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, அந்தமாரி சீக்ரெட்டான ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு வாரம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. ஜெர்மன்ஸ் வந்து இந்த மியூசியமுக்கு வந்து திருடலான்ட்டு ஆசையாக உள்ளார திறந்து பார்த்தோன்னே இந்த மியூசியம் எம்டியாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரே ஒரு டைம் வந்து இந்த மியூசியம் வந்து இவ்வளோ பெரிய மியூசியம் வந்து எம்டியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 பாக்ஸில் வந்து 4000 வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்ஸு அண்ட் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா மியூசியமில் இருக்கிற எல்லா ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 200 ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போய் பதுக்கி வச்சாங்க. அந்த பதுக்கி வச்சதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ரூஃப், அந்த எங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்களோ அந்த ரூஃபோட கலர் வந்து வேறு கலரில் வந்து பிரைட்டாக மாற்றி வச்சுட்டு அங்கே வந்து கிரவுண்டில் வந்து சைன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இந்த இடத்த அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
ஆலைட் ஃபோர்ஸஸ், அதாவது இப்போ யூஎஸ், யூகே, ரஷ்யா அந்த மாதிரி ஆலைட் ஃபோர்ஸஸ் எல்லோரும் வந்து ஜெர்மனியை வந்து இங்கே ஆக்கியபை பண்ணியிருந்துச்சு. ஜெர்மனியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பாம்பு போட்டுருந்தாங்க ஃப்ரான்ஸில். அந்த கண்ட்ரிஸு அவங்க ஃப்ரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி வாரில் இருக்காங்க, அப்போ போட்டுட்ருந்தாங்க. அப்போ அந்த பில்டிங்ஸ்லாம் பாம்பு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த கிரவுண்டில் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸு சுற்றி கார்டனு எல்லா இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பைலட்டுக்கு வந்து தெரியும் இங்கே போடக்கூடாது, பாம்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி பெயிண்டிங்ஸ்லாம் காப்பாற்றி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற முக்கியமான ஆள் வந்து இந்த மியூசியமோட டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோடட் மெசேஜ் வந்து பிரிட்டனுக்கு அனுப்புகிறாரு. மோனோலிசா இஸ் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோனோலிசா வந்து ஃபுல்லாக ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. அந்த போர்ட்ரேயோட மெயின் திங்கே அதுதான், ஸ்மைல் இருக்காது அதில். மோனோலிசா இஸ் ஆக்சுவலி ஸ்மைலிங் அப்படின்னா மோனோலிசா தப்பிச்சிட்டாங்க, மோனோலிசா சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து ஜெர்மன் பிரிசனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க World War II அப்போ. ஸோ இந்தமாரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. அண்டு டைம் கிடச்சதுன்னா முக்கால்வாசி நாளைக்கு நம்ம இதுக்கு வர பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப பெரிய மியூசியம் இது. நம்ம இது வந்தால் கிட்டத்தட்ட 1 day ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் டூர் நம்ம பார்க்குறதுக்கு 1 day ஆகிடும்னு நினைக்கிறேன். வில் சி, நம்மளுக்கு டைம் கிடச்சா வந்து நாளைக்கு வர ட்ரை பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.